அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். பாரதம் சொல்லும் நீதி எனக்கூடிய தலைப்புல மகாபாரதத்திலிருந்து பல அற்புதமான சிந்தனைகளை நாம் சிந்தித்த வண்ணம் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் அந்த மகாபாரத கதையிலிருந்து மனதிற்கு மிகவும் உருக்கமான, அதே சமயத்தில் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை இச்சிறியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பாராட்டு என்பது யார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல செயல், ஒரு அறச்செயல் நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தவர்கள் என்று எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு பாராட்டு கிடைக்கும். ஆனா எல்லாருக்கும் அந்த செயலுக்காக எல்லா நேரத்திலையும் பாராட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நிறைய எதிர்ப்பும் அந்த மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யும். காரணம், அவன் அறவழி நிற்கிறான் என்பதற்காகவே. ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? என்னுடைய வாழ்க்கையில இருந்தே நான் சொல்றேனே. இப்போ அடியன் ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப உறுதியா இருப்பேன். அதுவும் குறிப்பாக அறம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப உறுதியா இருப்பேன். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப உறுதியா இருப்பேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் எப்பொழுதுமே சொல்றது உண்டு, வியாபாரம் பண்ணிட்டு நீங்க பண்ற வியாபாரத்துக்கு ஆன்மீகம் பேர் வைக்காதீங்க அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அதுக்காக நான் குரல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டும் இருப்பேன். அதே போல அலங்காரங்கள் என்ற பெயரில், கடவுளுக்கு செய்யப்படக்கூடிய அலங்காரங்கள் என்ற பெயரில் நீங்க சில ஆகம விரோதமான அலங்காரங்களை செய்துவிட்டு அது பக்தி, அது ஆன்மீகம் என்று சாதிக்காதீர்கள் என்பதிலே ரொம்ப ரொம்ப உறுதியா இருப்பேன். இந்த விஷயத்துக்காக எனக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும். ஆனா ஒரு சிலர்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்துகிட்டு தான் இருக்கும், திட்டம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். என்னப்பா உன்னை போய் எல்லாரும் திட்டுறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா திட்டு இருக்க தானே செய்யும். ஏன் திட்டு இருக்கும்? ஏன் நம்மள அவங்க எல்லாம் திட்டுவாங்க அப்படின்னா, ஏன்னா நாம அவங்களுக்கு எதிராக நிக்கிறோம். அவங்களுக்கு எதிரான அவங்களுக்கு எதிராக இல்ல, அவங்களுடைய கருத்துக்கு எதிராக நிக்கிறோம். அந்த கருத்து அறத்திற்கு எதிரான கருத்து. ஆனா நாம அறத்தின் வழியில நாம நிக்கிறதுனால அவங்களுக்கு கோபம் வரதானே செய்யும். அதனால நமக்கு திட்டு கிடைக்கதான் செய்யும். அதுக்காகலாம் நம்ம ஒரு நாளும் அஞ்சக்கூடாது. நம்மளுடைய அறத்தை ஒருபொழுதும் நாம் கைவிடக்கூடாது. நம்மளுடைய தர்மத்தை ஒருபொழுதும் கைவிடக்கூடாது என்பதிலே அடியேன் மிக மிக உறுதியோடு இருப்பேன். அப்படி இதுக்கு எனக்கு உதாரண புருஷனா இருந்தது யாருன்னா, மகாபாரத கதையில இருக்கக்கூடிய தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் என்று சொல்லக்கூடிய பஞ்சபாண்டவர்களில் மூத்தவர் தான். ஒரு காலத்திலும் அறத்தை கைவிட்டவர் அல்ல அந்த யுதிஷ்டிர பெருமான். அந்த தர்மபுத்திரன் அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அவருக்கு பாராட்டு கிடைச்சுக்கிட்டே தான் இருந்தது. அவருடைய எதிரிகளான இருந்த துரியோதனாதிகள் கிட்ட இருந்து அவருக்கு திட்டு கிடைச்சுக்கிட்டே தான் இருந்தது. ஆனா மகாபாரத கதையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த எதிர்கதை தலைவனாக இருக்கக்கூடிய துரியோதனன் தர்மபுத்திரனை வாய் திறந்து மனதார பாராட்டிய ஒரு இடம் ஒன்று உண்டு. மகாபாரத கதையிலே போர் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. குருட்சேத்திர களத்துல தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. 18 நாட்கள் நடந்த அந்த யுத்தம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான யுத்தம். அதிலே 12வது நாள் இரவு, போர் முடிந்த பிறகு இரவு, துரியோதனாதிகார்களுடைய பாசறையிலே எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. அப்பொழுது துரோணர் தான் அவங்களுக்கு தளபதி, அந்த போர்ப்படை தளபதியாக இருந்தவர் துரோணாச்சாரியார் தான். அப்ப துரோணாச்சாரியார் உட்பட அனைத்து பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பொழுது துரியோதனன் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, நாளைய தினம் 13வது நாள் போர்க்களத்திலே அபிமன்யுவை எப்படியாவது நாம் வீழ்த்தியே ஆக வேண்டும், அவனை நாம் கொன்றே ஆக வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான், அவங்க அப்பா அர்ஜுனனும் அந்த அபிமன்யு 2 பேரும் சேர்ந்து போர் செய்கிற பொழுது சிவபெருமானையும் ஆறுமுக கடவுளையும் போல இருக்கிறது அப்படின்னு சொன்னான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவனுக்கே துரியோதனனுக்கே அர்ஜுனனையும் அபிமன்யுவும் பார்த்தா பயங்கரமான பயம் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிகிறது. காரணம், அர்ஜுனனை விட 1000 மடங்கு பலசாலி யாரு அப்படின்னு கேட்டா அபிமன்யு. 1000 அர்ஜுனர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு அபிமன்யு. அந்த அளவுக்கு பலசாலி அபிமன்யு. ரொம்ப சின்ன பையன், பருவ பாலகன் தான் அவன். அவனை எப்படியாவது கொன்றே தீருவது. காரணம், அபிமன்யு இனியும் போர்க்களத்திலே தொடர்ந்தான் என்று சொன்னால் நம்மளுடைய படைகள் அத்தனையும் வீழ்வது உறுதி, நாளைய தினமே நாம் அழிவது உறுதி அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அப்பனா துரோணர் ஒரு யோசனை சொல்றார். அப்பா, நாளைக்கு அபிமன்யுவை நாம வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா போர்க்களத்துல அர்ஜுனன் இருக்கக்கூடாது. அர்ஜுனன் இருந்தான்னா அபிமன்யுவை வீழ்த்துவது நமக்கு சாதாரணமான விஷயம் அல்ல. அதனால அர்ஜுனனை நாம அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ சம்சப்தகர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தற்கொலை படையை உருவாக்குறாங்க. சம்சப்தர்கள்லாம் வேற யாரும் இல்லை, இன்னைக்கு நம்ம தற்கொலை படை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்கதான். அந்த தற்கொலை படையாக இருக்கக்கூடிய சம்சப்தகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, போர்க்களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தங்களுக்கு தானே திதி கொடுத்துட்டு தான் வருவாங்க. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா சாகதான் போறாங்கிறது உறுதி. தற்கொலை படை அந்த மாதிரிதான் அவங்கள வச்சு நாம அர்ஜுனனை போர்க்களத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிட்டு போயிடணும். சரியா? அபிமன்யு இருக்கிற தசை பக்கமே அர்ஜுனன் இருக்கக்கூடாது.
அப்படி இருக்கிற பொழுது துரோணர் சொல்றார், நான் பத்ம வியூகத்தை அமைக்கிறேன். இதை உடைக்கிற மந்திரம் அர்ஜுனனுக்கு தெரியும், அதற்கு அடுத்து அவனுடைய மகனான அபிமன்யுவுக்கு தெரியும். அபிமன்யுவுக்கு பத்ம வியூகத்தை உடைக்கத்தான் தெரியுமே தவிர அவனுக்கு அதை மீண்டும் அதை பொருத்த தெரியாது, அல்லது பொருத்தப்பட்ட பத்ம வியூகத்தை உடைத்து கொண்டு மீண்டும் வெளியே போக அபிமன்யுவுக்கு தெரியாது. கிருஷ்ண பரமாத்மா சுபத்ராவினுடைய கருவிலே அபிமன்யு இறந்த பொழுது இந்த பத்ம வியூகத்தை பத்தி தான் பாடம் எடுத்திருக்கிறார். ஒரு நாள் யாருக்கு? சுபத்ரா தேவிக்கு பாடம் எடுத்திருக்கிறார். எடுத்த பொழுது உள்ள கருவறையில இருந்து அபிமன்யுவுக்கும் இது அத்தனையும் கேட்டது. எப்படி உடைச்சு உள்ள போனோம்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரே ஒழிய அதிலிருந்து மீண்டு எப்படி வெளியே வருவதுன்னு சுபத்ரைக்கு அவர் சொல்லல. காரணத்தோடு தான் அவர் சொல்லவில்லை. ஏன்னா அபிமன்யு இத்தனை காலம்தான் வாழ்வான் என்று அவருக்கு தெரியும் அல்லவா, அதனால அவர் சொல்லல. இந்த விஷயம் துரோணருக்கும் தெரியும். அதனால இதை வச்சு நாம அபிமன்யுவை எப்படியாவது நாளைக்கு போர்க்களத்துல வீழ்த்திடலாம் என்று முடிவு செய்து மறுநாள் 13வது நாள் பத்ம வியூகத்தை அமைக்கிறார்கள். இந்த சம்சப்தர்களை வைத்து இவனை யாரு அர்ஜுனன் கிட்ட நேருக்கு நேராக அவனோடு போர் தொடுக்க அவனை தனியா கூப்பிடுறாங்க, யுத்தம் செய்ய தனியா கூப்பிடுறாங்க. அப்ப பார்த்த சாரதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சொல்றார், அப்பா உன்னை எதிர்த்து அவங்க இப்படி ஒரு சவாலை வைக்கிறாங்க, நாம அவங்களை இது பண்ண முடியாது, வா நாம அவங்களோட போய் போர் செய்யலாம். கிருஷ்ணா, இங்க பத்ம வியூகம் அமைத்து இருக்கிறாரே துரோணர், அதை உன்னுடைய மற்ற சகோதரர்களும் அபிமன்யுவும் பார்த்து கொள்வான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். அந்த பத்ம வியூகத்தை பார்த்து எல்லாரும் நடுங்குறாங்க. அப்பொழுது தர்மபுத்திரனை பார்த்து அபிமன்யு சொல்றான், பெரியப்பா இதை உடைக்கிற மந்திரம் எனக்கு தெரியும், நான் உடைச்சிட்டு உள்ள போயிடுவேன், ஆனா உள்ள இருந்து வெளியே வர எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது தர்மபுத்திரர் சொல்றார், மகனே நீ பத்ம வியூகத்தை உடைத்து கொண்டு நீ உள்ளே போ, உனக்கு துணையாக நாங்கள் 4 பேரும் கூடவே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது பத்ம வியூகம் அப்படின்னா தாமர மலர் போல வியூகம் அமைப்பாங்க. அதனுடைய தண்டு பகுதி, அதனுடைய இலை பகுதின்னு எல்லாமே இருக்கும். அதில் போர்ப்படை வீரர்கள் அத்தனை பேர்களையும் நிற்க வைத்து அப்படி ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய முறை, பழங்காலத்து முறை. அர்த்த சந்திர வியூகம்னு இருக்கும், கருட வியூகம் இருக்கும், சர்ப வியூகம் இருக்கும். இந்த மாதிரி பல வியூகங்களை அமைத்து தான் இந்த 18 நாளும் போர்க்களத்துல யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அதே போன்ற பத்ம வியூகம் அதனுடைய தண்டு பகுதியை தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் தண்டு பகுதியை அட்டாக் பண்ணி அதை உடைச்சு அதன் வழியாக உள்ளே புகுவார்கள். அபிமன்யு முன்னாடி போறான், மந்திரத்தை கூறி அந்த பத்ம வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போகிறான். போன மாத்திரத்திலேயே பின்னாடி 4 பேரும் போறாங்க. இவங்க 4 பேரும் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறார்கள். அபிமன்யு கடந்து போன பிறகு குறுக்கால ஒருத்தன் நின்னான். யாருன்னா ஜெயத்ரதன் என்று அவனுக்கு பேரு. சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். சிவபெருமான் அசரீரியாக சொல்லி அவருடைய குரல் மட்டும் கேக்குது, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். போர்ல நான் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரையும் கொல்லணும், எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வரம் கேட்கிறார். சுவாமி சொல்றார், சிவபெருமான் சொல்றார், அப்பா பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனன் ஒருவனை எதிர்க்கிறதே கஷ்டம், நீ 5 பேரையும் கொல்லணும் வரம் கொடுன்னு கேட்கிறியா, அதெல்லாம் ஆகாது, எனக்கு நீங்க நீங்க வரம் கொடுத்துதானே ஆகணும், எனக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரை போர்க்களத்தில் ஒரு நாள் உன்னை நான் தடுத்து நிறுத்த வைக்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு தர முடியும், அதுக்கு மேல வரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய கொன்றை மாலையை கொடுக்கிறார். ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் 5 சிவபக்தர்கள், 5 தினம் தினம் சிவபூஜை செய்து விட்டுதான் அவர்களுடைய பணிகளை துவங்குவார்கள். அது போர் பணியாக இருந்தாலும் காலையில அவங்க பாசறையில சிவபூஜை பண்ணிட்டு தான் அவங்க போருக்கே வருவாங்க. அப்படி இந்த ஜெயத்ரதன் குறுக்க நின்று தடுத்தவன் கையில இருந்த கொன்றை மாலையை தூக்கி நடுவுல போட்டான். ஆஹா, இது சிவபெருமானுக்குரிய கொன்றை மாலை அல்லவா என்று 4 ஒரு வினாடி கை கூப்பி வணங்கினார்கள். வணங்கிய அந்த வினாடியிலே துரோணாச்சாரியார் அந்த பத்ம வியூகத்தை மறுபடியும் பொருத்தி விட்டார். அபிமன்யு இப்ப தன்னந்தனியனாக உள்ளே மாட்டிக்கொண்ட அபிமன்யு பயந்தவன் போல போர் செய்யாமல் ஊழிகாலத்து ருத்ரனை போல போர் செய்து கொண்டிருக்கிறான். அவன் கைகளிலே இருந்த வில்லும் அம்பும் காலத்தையே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் போல செயல்பட்டது அப்படின்னு எல்லோரும் சொல்றாங்க. உள்ள புகுந்தவன் பிண மல குவியுது, உதிர ஆறு ஓடுது, அவ்வளவு உக்கிரமாக போர் செய்கிறான் அபிமன்யு. துரியோதனனுடைய மகன் லட்சுமணகுமாரன் எதிரே வருகிறான். அடே லட்சுமணகுமாரா, உன் தந்தையாகிய துரியோதனன் பார்க்கிற பொழுதே உன்னை யமலோகத்துக்கு அனுப்புறான் பார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காண்டீபத்திலே ஒரே ஒரு வில்ல வச்சு தொடுத்து அவனுடைய தலையை அறுத்து தள்ளினான் அபிமன்யு. பிறகு துச்சாதனன் வந்தான். அடே துச்சாதனா, நீ பெண்களுடைய சீலையை உருவக்கூடிய வீரனாச்சே, உனக்கு என்னடா போர்க்களத்துல வேலைன்னு ஒரே கணையில அவனை மூர்ச்சித்து விழச் செய்தான். அது மட்டுமா, எப்பேற்பட்ட வீரர்கள், பெரிய பெரிய பலம் வாய்ந்த வீரர்களையும் அன்று அபிமன்யு கொன்று குவித்தான்.
அப்ப துரியோதனனுக்கு ஒரு நிமிஷம் புரியல. துரோணாச்சாரியாரை பாக்குறாரு. துரோணாச்சாரியாரே இவனை ஏதாவது பண்ணுங்க, இவனை நம்ம இன்னைக்கு கொன்னே தீரணுங்கிறதுக்காகத்தானே இன்னைக்கு நம்ம பத்ம வியூகமே அமைச்சோம் அப்படின்னு சொன்ன பொழுது துரோணாச்சாரியார் வேறு வழியே அல்லாமல் கர்ணங்கிட்ட சொல்லி அவன் கையில் இருந்த வில்லையும் அம்பையும் பின்பக்கமா போய் அடிக்க வச்சார். அது போரினுடைய விதிமுறைகளுக்கு புறம்பானது. ஆனா அவன் கையில வில்லும் அம்பும் இருந்தா இன்னைக்கு கௌரவ சேனையே அழிந்து விடும், வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுக்காக போரினுடைய அறத்துக்கு மீறி கர்ணன் பின்பக்கமா போய் நின்று அவனுடைய வில்லையும் அம்பையும் பொடி செய்தான். பிறகு ஒரு வாள் கிடைச்சது. அதை வைத்துக்கொண்டு ரொம்ப நேரம் நடந்தது யுத்தம். அந்த வாளையும் என்ன பண்ணார் துரோணாச்சாரியார், கனை மழைகளை ஏவி அந்த வாளையும் பொடி செய்தார். பிறகு ஒரே ஒரு கதை தான் அவனுடைய கைகளிலே கிடைத்தது, அபிமன்யுவனுடைய கைகள்ல. இந்த காட்சி பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு இளம் காளை மாடு ஒரு சிங்க கூட்டத்துக்கு நடுவுல சிக்கிக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது. ஆனாலும் அந்த அபிமன்யு ஒரு சிறு காளை போல போர் செய்யாமல் அவனும் ஒரு சிங்கத்தை போல போர் செய்து கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு கதாயுதம். அந்த கதாயுதத்தை வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் துச்சாதன குமாரனோடு அவனுக்கும் இவனுக்கும் கடுமையான போர். ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்கிக் கொள்கிறார்கள். போரினுடைய களைப்பு இருவருமே மூர்ச்சித்து விழுந்து விட்டார்கள். அதில் முதலிலே எழுந்த துச்சாதன குமாரன் எழ முயன்று கொண்டிருந்த அபிமன்யுவை போரினுடைய விதிமுறைகளுக்கு புறம்பாக தலையிலேயே அடித்து கொன்றான். அபிமன்யு வீரஸ்வர்க்கம் அடைந்து விட்டான். ஜெயசங்கை கௌரவர்கள் ஊதி விட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு அவங்க பக்கம்தான் வெற்றி. ஏன்னா அபிமன்யு போர்க்களத்துல இவங்க அத்தனை பேருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தவன். அத்தனை பேருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த அந்த இளம் சிறானான அபிமன்யுவை அத்தனை பேருமாக சேர்ந்து வீழ்த்தி விட்டார்கள். அங்க சம்சத்தரர்களை கொள்வதற்காக ரொம்ப தூரம் போயிருந்தார் பார்த்தீங்களா அர்ஜுனன். தன் மகன் இறந்தது தந்தைக்கு எப்படி தெரியுது பாருங்க. அவர் கிருஷ்ணர் கிட்ட சொல்றார், கிருஷ்ணா, இன்னைக்கு என்னமோ தெரியல, என்னுடைய மனம் துன்பத்திலே உழல்கிறது, வாக்கு தடுமாறுகிறது, என்னால சரியா போர் செய்ய முடியல, இவங்க எல்லாரையும் நான் கொன்னு வீழ்த்திட்டேன், ஆனாலும் என்னமோ என்னுடைய மனசுல ஒரு சலனம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே கிருஷ்ணா. ஒரு கால் என்னுடைய அண்ணன் தர்மபுத்திரனுக்கு ஏதாவது ஆபத்தா? அப்பா கவலைப்படாது, தர்மபுத்திரர் நலமாக இருக்கிறார். எதற்கும் நீ தேரை கொஞ்சம் வேகமா செலுத்த, நான் பாசறைக்கு போய் எங்க அண்ணனை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, தேரை வேகமா செலுத்துறார். கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் பொழுதே மறுபடியும் அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா, இன்று ஏனோ தெரியவில்லை, என்னுடைய வலது தோல் துடிக்கிறது கண்ணா, எனக்கு மனம் சரியில்லை, சீக்கிரமா போ அப்படின்னு சொல்றார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், தன்னுடைய மானசீகமாக இந்திரனை நினைக்கிறார். இந்திரா, உன்னுடைய மகனை நீயே காப்பாற்றிக்கொள். ஏன்னா அபிமன்யு இறந்தான் என்ற செய்தி அர்ஜுனனுடைய காதுகளிலே விழுந்தால் அர்ஜுனனும் ஆண்டு போவான். அதனால இந்திரனை மானசீகமா நினைச்சு எப்படியாவது உன் பையனை நீ தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்திரன் ஒரு வயோதிகனுடைய வடிவத்திலே அவங்க போற வழியில ஒரு நெருப்பு இதை ஏற்படுத்தி என்ன சொல்றது, கட்டைகள் எல்லாம் போட்டு நெருப்பு எரிய வச்சு அந்த நெருப்பை வலம் கொண்டிருக்கிறார். அதுல விழப்போறா மாதிரி பாவனை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வயோதிகர். இந்த காட்சியை பார்த்து அர்ஜுனன் தேரை கொஞ்ச நேரம் நிறுத்தி, கிருஷ்ணா கொஞ்ச நேரம் தேரை நிறுத்தின்னு இறங்கி போய் விழப்போன அந்த வயோதிகருடைய கையை பிடிச்சார். ஐயா பெரியவரே, ஏன் நீங்க தீயில விழுந்து உங்களுடைய உயிரை மாச்சிக்க போறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த வயோதிகர் சொல்றார், அப்பா, எனக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான், என் குலம் தழைக்க வந்த குலமணி, அவனையும் போரிலே நான் இழந்து விட்டேன். இனி வாழறதுக்கு எனக்கு எந்த பிடிப்புமே இல்லை, இனிமே எனக்கு இனி வாழறதுக்கு எந்த தேவையும் இல்லை. என் மகனுக்காகத்தானே இந்த உயிரை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப அவனே இல்லையே, அதனாலதானப்பா தீயை வளர்த்து நானும் அதில் விழுந்து செத்து போலாம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அப்ப அர்ஜுனன் சொல்றார், பெரியவரே, இந்த உலகத்தில் மகன் இறந்தால் தந்தையும் இறந்து விட வேண்டும் என்ற சட்டம் இருந்தால் அப்ப எத்தனை தந்தைமார்கள் இந்த உலகத்துல உயிரோடு இருப்பாங்க? அதனால நீங்க உங்க உயிரெல்லாம் மாச்சிக்க கூடாது, அது தர்மத்துக்கு எதிரானது, தற்கொலை செய்து கொள்வது பாவம். அதனால நீங்க தயவு செஞ்சு அந்த வேலையை செய்யாதீங்க, உங்களுக்கு மகன் மாதிரி நான் இருக்கிறேன், என்ன உங்க மகனா நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அப்ப அந்த பெரியவர் சொல்றார், இந்த சட்டம்லாம் நீங்க நல்லா பேசுவீங்க, ஏன்னா இழப்பு எனக்கு தானே, உங்களுக்கு அல்லவே. நாளை எனக்கும் உங்களுக்கும் இதே போல ஒரு இழப்பு நடந்தால் அப்போ நீங்க இந்த மாதிரி சட்டமா பேசிட்டு இருப்பீங்க, நீங்களும் உயிரை மாச்சிக்க தானே முயற்சி பண்ணுவீங்க. அப்ப அர்ஜுனன் தன் வாயால சொன்னான், நான் அனுதினமும் வணங்கும் இந்த கண்ணனின் சாட்சியாக சொல்லுகிறேன், ஒரு கால் உங்களுடைய நிலைமை எனக்கு வந்தால் நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள மாட்டேன்.
அப்பனா எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு அவர் கேட்கிறார். சத்தியம் செய்து விட்டு அவங்க தேரில் போறாங்க. வயோதிக வடிவத்துல வந்த இந்திரனும் மறைஞ்சு போறான். அந்த பாசறை கிட்ட போறாங்க. அப்பவும் அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, நான் தினம் தினம் பாசறைக்கு போகும் பொழுதெல்லாம் என்னுடைய மகனான அபிமன்யு அப்பான்னு ஓடி வருவானே, இன்னைக்கு எங்க என்னுடைய மகனை காணவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பிறகுதான் தெரிகிறது, அவனுடைய சடலத்தை கிடத்தி விட்டு 4 சுத்தி உட்கார்ந்திருந்து, திரௌபதி, சுபத்ரா தேவி எல்லாரும் சுத்தி உட்கார்ந்திருந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். துன்பங்களை எல்லாம் பார்த்து பார்த்து சலித்து போயிருந்த தர்மபுத்திரராலும் அவருடைய துன்பத்தை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. கரை மீறியது தர்மபுத்திரனுடைய சோகம். அவரால் அபிமன்யுடைய இழப்பை தாங்கவே முடியல. கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். பாரத கதைய தமிழ்ல எழுதின வில்லிபுத்தூரார் எழுதின ஒரு அற்புதமான ஒரு பகுதி, ஒரு ஒப்பாரி பாட்டு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. பிறந்த தினம் முதலாக பெற்றெடுத்த விடலனையினும் பீடும் தேசும் சிறந்தன என்று உன்னை எண்ணி தவறை வென்று உலகையாள சிந்தித்தேனே, மறந்தனையோ எங்களையும் மாலையினால் வளைப்புண்ட மறுவார் போரில் இறந்தனையோ, அபிமா என் கண்ணே என் உயிரே இனி நான் என் செய்வேனோ, தேனிருக்கும் நறுமலர்தான் சிலை விஜயன் தான் இருக்க, தீண்டோள் பீமன் தான் இருக்க, மானகுல சகாதேவர் தாம் இருக்க, தமராய் வந்து வானிருக்கும் முடிவான மரகத மாமலையாம் கண்ணன் இருக்க, வாழ்வான் எண்ணி நான் இருக்க, வினையறியா இளஞ்சிங்கமே நீ சென்றதுவே என்னே என்னே என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் தர்மபுத்திரர். மகனே அபிமன்யு, உன் தந்தையான அர்ஜுனன் இருக்கிறான், தீண்டோள் பீமன் இருக்கிறான், மானகுல சகாதேவர் இருக்கிறார்கள், நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கிற கண்ணன் இருக்கிறான், உங்களால் எனக்கு வாழ்வு வரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நான் இருக்கிறேன். நாங்கள் எல்லாம் இருக்க நீ போனதுவே என்ன. இந்த போரை நடத்துவது எதற்காகப்பா? எங்களுடைய சந்ததிகளாக நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. நீங்களே மாண்டு போய்விட்டால் இந்த போர் எதற்கு என்று கேட்பது போல தர்மபுத்திரனுடைய அந்த பாட்டு அமைந்திருந்தது இந்த மகாபாரத கதையில். அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அபிமன்யு இறந்ததை தாங்கிக் கொள்ளவே முடியல. வந்த அர்ஜுனன் கேட்டான், இத்தனை பேர் நீங்க பெரியவங்க இருக்கும் பொழுது எப்படி என் பையனை விட்டுட்டீங்க? அவன் பத்ம வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போனான் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பின்னாடி போயிருக்கணுமா இல்லையா? ஏன் அவனை விட்டு விட்டீர்கள்? நான் செத்து போறேன், என் பையன் இல்லாத இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன் என்ற அர்ஜுனன் அவன் கட்டைகளை எல்லாம் குவித்து அக்னி அஸ்திரத்தை விட்டு அதன் விழத்துக்கு போனான். கிருஷ்ணர் தடுத்தார். அப்பா நிறுத்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வயோதிகர் கிட்ட என்ன சாட்சியா வச்சு சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். உன்னுடைய மகன் இறந்தால் நீ சாக மாட்டாய் என்று சத்தியம் செய்து விட்டாய். சத்திரியர்கள் சத்தியம் தவறக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ண போற? உயிரை விட போறியா அல்லது உன்னுடைய மகனுடைய சாவுக்கு காரணமாக இருந்த ஜெயத்ரதனை கொன்று வீழ்த்த போகிறாயா? ஏன்னா ஜெயத்ரதன் தான் அபிமன்யுவனுடைய மரணத்துக்கு காரணம் என்பது கிருஷ்ணர் சொல்றார். இவங்க 4 பேரும் பின்னாடிதான் போனாங்க. ஆனா ஜெயத்ரதன் தான் கொன்றை மாலையை போட்டு அவங்க 4 பேரையும் தடுத்து நிறுத்தினான். அர்ஜுனனுடைய கோபம் முழுவதும் கொன்றை மாலையை போட்டு அவர்களை தடுத்து நிறுத்திய ஜெயத்ரதன் மேல். நாளைய தினம் என் மகன் மரணத்திற்கு காரணமாக இருந்த ஜெயத்ரதனை அந்தி சாய்வதற்குள் நான் அழிப்பேன், அவனை கொன்றே தீருவேன். இல்லையே நானும் நெருப்பு வளர்த்து அந்த அக்னியிலேயே விழுந்து மாண்டு போவேன், இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு கைலாசத்துக்கு புறப்பட்டு போறார். எதுக்குன்னா புதிய புதிய அஸ்திரங்களை வாங்குவதற்காக கிருஷ்ண பரமாத்மாவை அழைத்து கொண்டு தன்னுடைய பூஜா மூர்த்தியான சிவபெருமானை பார்ப்பதற்காக கைலாசத்துக்கு அர்ஜுனன் போகிறார். அவர் அந்த பக்கம் போறாரா? இந்த பக்கம் பாசறையில கடோத்கஜன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிற கடோத்கஜனை தர்மபுத்திரர் போய் தட்டி எழுப்புறார். கடோத்கஜா எழுந்துரு. பெரியப்பா, என்ன இந்த நேரத்துல என்னை எழுப்புறீங்களே? நேரா போ, துரியோதனாதிகள் பாசறைக்குள்ள போ, அங்க துரியோதனை எங்க படுத்திருக்கான்னு பாரு அப்படிங்கிறார். கடோத்கஜன் நினைச்சா, ஓஹோ தூங்கிட்டு இருக்கும் பொழுது தலையை பிச்சு போட சொல்றாரு போல இருக்கு. அப்படி அவன் இடும்பியினுடைய மகன் அல்லவா? பெரியப்பா சொல்லுங்க, அவனை இன்னைக்கு சுக்குநூறாக்கிடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் கேட்கிறான் ஆர்வத்துல, சொல்லுங்க. நேரா போ, துரியோதனை எங்க படுத்திருக்கான்னு பாரு, அவனை தட்டி எழுப்பி நான் சொல்ற விஷயத்த சொல்லு. நாளைய தினம் அந்தி சாய்வதற்குள் ஜெயத்ரதனை கொல்வேன் என்று அர்ஜுனன் சபதம் செய்துவிட்டு கைலாசத்துக்கு போயிருக்கான். எப்படியும் அஸ்திரங்களை வாங்கி கொண்டு வருவான், எப்படியும் ஜெயத்ரதனை கொன்றே தீருவான். அதனால போர்க்களத்திலேயே ஒரு நிலவரைய தோண்டி அவனை உள்ள வச்சு பாதுகாக்கும்படி நான் சொன்னேன்னு சொல்லு. அந்தி சாயிற வரைக்கும் அவனை வெளியே வராம அவனை பாதுகாக்கும்படி நான் சொன்னேன்னு போய்
துரியோதனிடத்துல சொல்லு அப்படின்னு யார் சொல்றார்? தர்மபுத்திரர் சொல்றார். அப்படியே பாக்குறான் கடோத்கஜா, பெரியப்பா இது என்ன நியாயம்? நம்மளுடைய குழந்தையான அபிமன்யு சாவதற்கு காரணமாக இருந்த ஜெயத்ரதன் உயிர் மொட்டை உங்களுக்கு என்ன வெல்லமா? எங்க அப்பா பீமன் அப்பப்ப உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு மானம் இருக்கா, மானம் இருக்கா, மானம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், என்ன நம்ம பெரியப்பாவை நம்ம அப்பா இந்த மாதிரி கேட்கிறாருன்னு. ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது உங்களுக்கும் மானத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு. தர்மபுத்திரர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், கடோத்கஜா சொன்னதை செய் அப்படின்னார். அதுக்கு மேல எதுவும் பேசல தர்மன். இவனும் பெரியப்பாவுடைய உத்தரவை மீறக்கூடாது இல்லையா, நேரா புறப்பட்டு போனான். துரியோதனாதிகள் பாசறைக்குள்ள பூந்தவன் துரியோதனை எங்க படுத்திருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சவன் அவனுக்கு இருந்த கோபத்துல ஓங்கி முதுகுலயே ஒரு அடி அடிச்சான். அவன் அடிச்சு பிடிச்சு எழுந்து பார்த்தா கடோத்கஜன் என்னடா அரக்கி மகனே அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவன் பீமனுக்கும் இடிம்பிக்கும் பிறந்தவன் இல்லையா. என்னடா அரக்கி மகனே அப்படின்னா, ஆமா ஆமா நான் அரக்கி மகன் தான், ஆனா உன்ன மாதிரி சொந்தக்கார பொண்ணை நடு சபையில நிக்க வச்சு புடவைய பிடிச்சு இழுக்க மாட்டோம். நாங்க அரக்கி மகன் தான், ஆனா உன்ன மாதிரி சொந்தக்காரங்க இருக்கிற மாளிகைக்கு தீ வைக்க மாட்டோம். நான் அரக்கி மகன் தான், உன்ன மாதிரி போரினுடைய விதிமுறைகளுக்கு புறம்பாக ஒரு சின்னஞ்சிறுவனான ஒரு சிறுவன் மாட்டுகிற பொழுது அவனை அடிச்சு வீழ்த்த மாட்டோம். நான் அரக்கி மகன் தான் அப்படின்னு வரிசையா அடுக்கணும். என்னடா வந்த விஷயத்த சொல்லுடா. என்னுடைய சித்தப்பா அர்ஜுனன் நேரா புறப்பட்டு இதுக்கு போயிருக்கார், கைலாசத்துக்கு. அஸ்திர சஸ்திரங்களோட கண்டிப்பா வருவார். நாளைய தினம் ஜெயத்ரதனை அவர் கொல்வேன் என்று சபதம் செய்திருக்கிறார். அதனால போர்க்களத்திலேயே ஒரு நிலவரையை தோண்டி ஜெயத்ரதனை அந்தி சாயிர வரைக்கும் வெளியே வராதபடி அவனை பாதுகாக்கும்படியாக என்னுடைய பெரியப்பா தருமன் உனக்கு செய்தி சொல்லிவிட்டார் அப்படிங்கிறார். நல்லா கேட்டுக்கிட்டியா? நாளைய தினம் ஜெயத்ரதனை அந்தி சாயிர வரைக்கும் உள்ள இருந்து வெளியே வராத மாதிரி அவனை பாதுகாப்பா வச்சிருங்க. இது எங்க பெரியப்பா உனக்கு சொன்ன செய்தி. இப்ப நான் ஒரு செய்தி சொல்ற கேளு. நீ அவனை போர்க்களத்துல பாதாள சிறைய ஓபன் பண்ணி அவனை உள்ள வச்சு பதுக்கி வச்சு அவனை பாதுகாத்தாலும் சரிதான், வான மண்டலத்துல கொண்டு போய் நீ அவனை ஒழிச்சு வச்சாலும் சரிதான், பாதாள மண்டலத்துல நீ அவனை கொண்டு போய் ஒழிச்சு வச்சாலும் சரிதான், 14 புவனங்கள்ல நீ அவனை எங்க ஒழிச்சு வச்சாலும் சரிதான், என்னுடைய சித்தப்பா அர்ஜுனன் அஸ்திரம் வாங்கிட்டு வர்றதுதான், அவனுடைய தலையை கொய்யறது தான், இது நான் உனக்கு சொல்ற செய்தி அப்படின்னு சொல்லிட்டு கடோத்கஜன் கிளம்பி போயிட்டான். இந்த செய்தியை கேட்ட பிறகு துரியோதனாதிகள் அந்த கூட்டத்துல யாருக்காவது தூக்கம் வருமா? ஜெயத்ரதன் பயந்து நடுங்குற அந்த நேரத்துல தன்னை மீறி துரியோதனன் ஒரு வார்த்தை சொன்னான். மகாபாரத கதையில நாம தலை மேல வச்சு கொண்டாடப்பட வேண்டிய பகுதி. ஒரு நாளும் எதிரி யாரையுமே பாராட்ட மாட்டான். நான் அதனால்தான் முதல்லயே சொன்னேன், பாராட்டு பத்தி பேசினேன். எதிரி ஒரு நாளும் நம்மளை பாராட்ட மாட்டான். நண்பன் நம்மளை பாராட்டுவான், ஆனா அந்த பாராட்டு பெரிய பாராட்டு அல்ல. ஆனா எதிரி பாராட்டவே மாட்டானே, அந்த பாராட்டது எதிரி வாயில இருந்து ஒரு பாராட்டு வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? துரியோதனன் சொன்னா, 1000 ஆனாலும் எங்க அண்ணன் தர்மன் தாண்டா அப்படின்னார். இந்த வாசகத்தை கேட்டுட்டு அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி தாங்கல. என்ன இவன் இப்படி பேசுறான்? ஆமா, காரணம் என்ன தெரியுமா? பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அவர்களோடு ஒரு சகோதரி பிறக்கவில்லை. துரியோதனாதிகள் 100 பேர், 101வது அவளுக்கு ஒரு சகோதரி பிறந்தாள். அவளுடைய பெயர் தான் துச்சலை. அந்த துச்சலையினுடைய கணவன் தான் இந்த ஜெயத்ரதன். மகன் போன சோகத்தை தர்மனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை, அது சத்தியம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சகோதரியின் மாங்கல்யத்தை பறிப்பது தர்மம் அல்ல என்று நினைத்தான் பாருங்கள் தர்மபுத்திரன். அதனால் தான் அவன் தர்மபுத்திரன். அப்பேற்பட்ட தர்ம சிந்தனை அவனுக்குள்ள இருந்தது. மகன் போன சோகம், மகன் செத்துட்டான், ஆனா அதற்கு மாற்று ஒரு சகோதரியினுடைய மாங்கல்யம் அல்ல என்பதை தர்மன் நினைத்தான். அதனால தான் கடோத்கஜனை விட்டு போய் செய்தி சொல்லி விட்டு வரும்படி சொன்னான். இதை புரிந்து கொண்ட துரியோதனன் 1000 ஆனாலும் தர்மன் தான் என்று தன்னுடைய எதிரியாக இருந்த தர்மபுத்திரனையும் பாராட்டினான். ஒரு வாழ்க்கைனா இப்படி இருக்கணும், இப்படி வாழணும். நம்மளுடைய கருத்துக்கு எதிர்கருத்து கொண்டவர்கள் கூட நம்மை பாராட்டும்படியாக நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்பேற்பட்ட தர்ம சிந்தனை கொண்ட தர்மபுத்திரன் அவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பொய் சொல்லியிருக்கிறான். அந்த பொய் என்ன, அது எப்படி நடந்தது, அதனால் அவன் சந்தித்த பின்விளைவு என்ன என்பதை மற்றொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.